நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறத அவரை வந்து சந்தித்து எங்களை பார்க்கணும்பா. அதான் ஐயா, என் பேர் கன்னிகா பரமேஸ்வரி. நான் பிறந்தது வந்து சூளமேடுனுங்க பக்கம், சூளமேடு. எங்கள் அம்மா அப்பாலாம் அங்கே தான். நான் என்னை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே மதுரமங்கலம். பாட்டியா வீடு எனக்கு தாய் வீடு வந்து அம்மாவுக்கு அம்மா வீடு மதுரமங்கலம். நான் வாழறது ஏகனாபுரம். இப்போது நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னா, எனக்கு வீட்டுக்காரரு வந்து 83 வயசு ஆகுது. அவர் 83 வயசில் இப்போ விமானாலையும் ஹார்ட் அட்டாக் மாரி இருக்கிறார். நடப்பாதையில் கிடக்கிறார். இப்போ எனக்கு இருக்கிறது 2 பொண்ணு. 2 பொண்ணில் ஒரு பொண்ணு ஷூட்டிங்கில் இருக்கா. இப்போ அவர் வந்து இன்னொரு எங்கேயோ இருக்கிறான். அவள் வந்து இப்போ ஒரு செய்தி சொன்னான். அப்புறமா நான் சொல்லிக்கிறேன். இப்போதுக்கு எனக்கு வந்து என் ஊர் வேணும், என் மக்கள் வேணும். நான் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் நான் தங்க முடியுமா. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் எல்லாமே இறந்துட்டாங்க. சோளமேடுன்னு இருக்கிறது தாய் வீடுன்னு. ஆனால் எந்த இடத்துல நான் இருப்பேன்? இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நான் எந்த இடத்துல போய் நான் நிற்பேன்? நான் எங்கள் வீட்டுக்கார இட்டு உடம்பு சரியில்லாத இட்டும் போனா நான் யாரை போய் பார்ப்பேன்? வாயிற இடம் இந்த இடம் தான். இந்த வாயிற இடத்த விட்டுட்டு நான் எங்கே போய் நான் தங்குவேன்? இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்கேயுமே பார்ப்பேன். எனக்குமா இந்த மண்ணு தான் எனக்கு முக்கியமாக கண்டி வேற எதுலமா. 2 வருஷமா போராடிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து இன்னும் மாத்துமா அவர் வந்து மாற்றணும். ஏர்போர்ட்டு வரக்கூடாது. இந்த இடத்துல இந்த மண்ணை குடி மண்ணை கூட நாங்கள் தரமாட்டோம். குடி மண்ணை சத்தியமாக எங்கள் குலதெய்வம் சாமி எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க விட மாட்டாங்க. சத்தியமாக நான் இந்த மண்ணை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம்.